நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நல்ல தம்பி, என்கொயரி கமிஷன்ல இருந்து சம்மன் வந்திருக்கு, மறுபடியும் ஆஜராகணும். போங்கண்ணா, நீங்களும் வாங்க சார். நேர்மையா ஒரு பிசினஸ் பண்ணிருந்தேன், என் லைஃப்ல வந்து என்ன சுத்தி விட்டு விசாரணை கமிஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. யாரு, நானா? பின்ன நானா? நீங்க தான் சார். தப்பா பேசுறீங்க ஜிஜே. அன்னைக்கு என்னடா நான் செல்வியை கொலை பண்ண முயற்சி பண்ணது நானான்னு கேட்குறீங்க. உங்களை நானா தேடி வந்தேன், நீங்க தான் என்ன தேடி வந்தீங்க. கொடுக்க மாட்டேன் நான் சொன்ன ஃபார்முலா எங்கிட்ட புடுங்கிட்டு போய் மருந்து பண்ணீங்க. அதே ஒழுங்கா பண்ணீங்களா? அதுலயும் கவனக்குறைவு. 143 பேர் செத்தாங்க. 143 இல்ல, 144. இப்ப நானும் செத்துட்டு இருக்கேன். இப்ப நான் தான் காரணம் சொல்லிட்டீங்க ரொம்ப ஈஸியா. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணீங்களா ஜிஜே? நீங்க உங்களோட சேர்ந்து இப்ப நானும் மாட்டிப்பணும், டென்ஷனா இருக்கு. அப்ப நான் மாட்டிக்குவேங்கிறீங்களா? கிட்டத்தட்ட மாட்டின மாதிரி தான். உங்கள் வாக்குமூலத்து மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் 2வது தடவை விசாரணை கமிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. திருப்பி போய் என்ன உளறி வச்சு மாட்ட போறீங்களோன்னு டென்ஷனாக இருக்குது. ஏதோ நான் இருந்ததுனால நம்ம கோவிந்தையும் அந்த டீலரையும் உருட்டி மிரட்டி நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். நான் அன்றைக்கே சொன்னேன், மிஸ்டர் கார்த்திகேயன்ட்ட கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி. அவர் உங்களை அப்படியே பேச விட்டு எல்லா உண்மையும் உங்கள் வாயிலேருந்து வாங்கிடுவார். அவர் ஏதோ கேட்குறாருங்கிறத நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசியிருப்பீங்க, மாட்டிக்கிட்டீங்க. நான் மாட்டிக்கிட்டா நீங்களும் மாட்டிக்குவீங்க. வேணாம் ஜிஜே, அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே காற்றுல கரைஞ்சிருவேண்ணா. ஆனால் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மிரட்டுறீங்களா? ஆரம்பிச்சது நீங்கள் மிரட்டும்போது நான் மிரட்டக்கூடாதா? நான் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பலம், பாதுகாப்பு எல்லாம். நான் உங்களை விட்டு போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சும்மா பயமுறுத்தாதீங்க. உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி. நானும் எத்தனையோ பார்த்துருக்கேன், எத்தனையோ விஷயத்தில் மாட்டாமல் வெளியே வந்திருக்கேன், தப்பிச்சிருக்கேன். ஏதோ நேர்மையாக ஏதோ பண்ணேன்னு சொன்னீங்க. ஏன் நேர்மையாக இருந்தால் மாட்ட மாட்டாங்களா? இன்ஃபேக்ட் கெட்டவங்களோட நல்லவங்களுக்கு தான் சார் பிரச்சனை அதிகம். நான் நல்லவனாக தான் இருந்தேன். இந்த லைன் எனக்கு புதுசு. அதனால தான் உங்களை வந்து பார்த்தேன், ஹெல்ப் கேட்டேன், அட்வைஸ் கேட்டேன், மாட்டி விட்டீங்க. ஆனால் ஒன்று சார், தலையை ஆட்டினா அடிமையாக நினச்சிருவீங்கல்ல. இது பாருங்க சார், நான் சுதந்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தோட இருக்கணும். இப்போ என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல சார். எடுங்க, ஜாலியா சந்தோஷமா குடும்பத்தோட இருங்க. என்ன முடிவு வேணாலும் நீங்களே எடுங்க. இன்னொரு வாட்டி வேணா காசி ராமேஸ்வரம்னு குடும்பத்தோட ஜாலியாக போயிட்டு வாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில ஜிஜே. இந்த நல்ல தம்பியை நண்பனாக தானே பார்த்துட்ருக்கீங்க, எதிரியாக பார்த்தது இல்லையே. பார்த்தீங்கன்னா எதிரில் நின்று பேச மாட்டீங்க. வேண்டாம், எதிரியாக பார்த்துடாதீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை விட்டு விலகிறேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆனால் எங்கேயாச்சும் என் பேரை சொன்னீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. இருங்க. ஏன் என்ன ஆயிடுச்சு இப்போ? இந்த பாருங்க, நான் சும்மா சொன்னேன். சும்மா எனக்கு தெரியாதா நான் மாட்டிக்குவேன்னு? எனக்கு தெரியாதா? ஏன்னா தன் தலை மேலே மண்ணள்ளி போட்டுக்குமா? இந்த பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் சும்மா சொன்னேன். நான் அந்த ரூட்டில் போனால் நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்கன்னு பார்க்குறதுக்காக சொன்னேன். அவ்வளோதான், சும்மா தான் சொன்னேன். தப்பான ரூட்டில் போகிறீங்க ஜிஜே. சும்மா நான் ஆழம் பார்க்குறீங்களா? இல்லை, சத்தியமாக இல்லை, சத்தியமாக சும்மா தான் சத்தியமாக சொல்கிறேன், சும்மா தான். இப்போது நாளைக்கு இந்த கமிஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும்? போங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசாதீங்க. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். மா, வர சொல்லியிருந்தீங்க? என் மாமனார் வீட்டில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கல? ஆமாம்மா. எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்கம்மா. இந்தா, நான் சொல்றது நீ செஞ்சேன்னா இந்த மாதிரி 10 நோட்டு தருவேன். என்னங்கம்மா செய்யணும்?
என் மாமனார் வீட்டில இருந்து அவரோட மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வரணும். ம் இந்த விஷயம் யாருக்கும் எப்பவும் தெரியக்கூடாது. சரிங்கம்மா. எப்படியாவது அவர் ஃபோனை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்துரு. ஆ சரியா? ஆ போ. வரேம்மா. நீ சொல்றது உண்மையாடா? ஆமாங்கய்யா. எந்த விதமான ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம செல்வி இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தை தூக்கி சுமந்திருக்காளா? சுமந்தது மட்டும் இல்ல, சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காளா? ஓட்டாண்டியா திரிய வேண்டியவன்ல இன்னைக்கு ஹோட்டல் ஓனரா? ஆகாயத்துக்கே வெள்ளை அடிக்கிறவன்டா ஆண்டவன். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்க விட்டுருவேனா? பிரிக்கிறேன்டா. செல்வியை அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கிறேன். செல்வியை மட்டும் இல்லை, அப்பா ஆத்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அத்தனை பேரையும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க விடாம பண்ணல, நான் ஆண்டவன் இல்லடா. என்ன பேசிட்டு இருக்கும்போது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. எல்லா ரூமையும் பெருக்கிட்டேன், இந்த ரூமையும் பெருக்கிட்டேன்னா. சரி, பெருகிட்டு போ. வாடா. எக்ஸ்கியூஸ். வணக்கம். குட் மார்னிங் சார். சார், ஃபர்ஸ்ட் டைம் என்கூரில் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். கேட்காததும் சொல்லியிருக்கேன். இன்னும் என்ன இருக்குது சார்? நான் இன்னும் உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறையா கேள்விகள் இருக்குது மிஸ்டர் ஜிஜே. கேளுங்க சார். 143 பேர் இறந்ததுக்கு காரணம் உங்கள் மனைவி தாமரை தான். ஆமாம் சார். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்ல முடியும். தாமரை தான் இந்த படுகொலைக்கு காரணம். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? நான் சொல்கிறது இருக்கட்டும் சார். டீலரே உங்ககிட்ட வந்து தாமரை மிரட்டினதா சொன்னாரா இல்லையா? டீலர் இங்கே வந்து சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் கேட்டிங்களா? ஆமாம். இல்லை, அவரே என்கிட்ட வந்து சொன்னார். லாக்அப்பில் உங்கள் ஒய்ஃப் தற்கொலை பண்ணிட்டாங்க. அது தற்கொலை தானா, இல்லை அதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இல்லை சார், சந்தேகமே இல்லை. அது தற்கொலை தான். ஜெயிலரே சொல்லியிருக்காரா சார் தற்கொலை என்ன? ஜெயிலர் இங்கே வந்து சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே சொன்னது தெரியாது, அவர் கோர்ட்லேயே சொல்லியிருக்காரா சார்? முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜெயிலர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறீங்க? உண்மைதான் சார். ஜெயிலர் இதுக்கு போய் சொல்ல போகிறாரு. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஜெயிலில் உங்கள் மனைவியை நீங்கள் பார்க்கலன்னு ஜெயிலர் சொல்லியிருக்காரு, அது உண்மைதானா? நான் பார்த்தேன். ஜெயிலர் வந்து பார்க்கலன்னு சொன்னாரு. நான் பார்த்தது அவர் பார்க்காம இருந்திருக்கலாம். அது எப்படி சார்? அவர் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அப்படி ஒரு சம்பவம் பதிவே ஆகலைங்கிறாரு. பார்த்தீங்களா இல்லையா? வந்து ஜெயிலில் வேற யாரோ ஒரு பொண்ணை பார்த்ததா ஜெயிலர் சொல்கிறாரு. சார், இப்போ நம்ம ரிலேட்டிவ் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்.
அவங்கள பார்த்துட்டு வரும்போது பக்கத்து வார்டில் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி தான் சார் இதுவும். ஹாஸ்பிட்டல் போய் ரிலேஷனை பார்த்துட்டு பக்கத்து வார்டில் இருக்கிற தெரிஞ்சவங்களையும் பார்க்கலாம். ஆனால் ரிலேஷனை பார்க்காம பக்கத்து வார்டில் இருக்கிறவங்கள மட்டும் பார்த்துட்டு யாரும் வரமாட்டாங்க சார். ஸோ நீங்கள் ஜெயிலில் உங்கள் ஒய்ஃபை பார்க்குறதுக்கு ஜெயிலர்கிட்ட பர்மிஷன் வாங்கலை. ஆமாம் சார், பெர்மிஷன் வாங்கல. உங்ககிட்ட மறைக்க முடியுமா? 143 கொலைக்கு காரணமானவளை நான் பார்க்க விரும்பல. அதனால தான் பெர்மிஷன் வாங்கல. பார்க்க விரும்பலைன்னா நீங்கள் ஜெயிலுக்கே போயிருக்க கூடாது. ஏன் போனீங்க சொல்லுங்க சார், ஏன் போனீங்க? வைஃபை பார்க்க தான் போனீங்க. அங்கே போனதும் கொலைகாரின்னு நினப்பு வந்ததும் மனசு மாறிட்டீங்க. ஆமாம் சார். நீங்கள் போகலாம். ஆர் யூ ஷூர்? ம், சார், நீங்கள் இன்னொரு தடவை வேணாலும் கூப்பிடுங்க. நான் இதே தான் சொல்லுவேன். தேங்க்யூ. கூப்பிடுவோம். எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடுவோம். சரிங்க சார். ம், யாருக்கு காஃபி? மாமா கத்த. காஃபி. சாரி. எதுக்கு? உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு. நான் தான் உன்ட்ட சாரி கேட்கணும். நீ கோபமாக பேசினாலும் நான் பொறுமையாக பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, தப்பு என் மேலதான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு என்னாலேயே முடியல. ஏதோ பயத்தில் அப்படி பேசிட்டேன். என் விஷயத்துல இது வரைக்கும் நீங்க தலையிட்டதே இல்லை. எத்தனை மணிக்கு போனாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்க கோவப்பட்டதே இல்லை. ஆனா நான் கோவப்பட்டுட்டேன். உங்க லட்சியம், உங்க வேலையை நீங்க நேசிக்கிறது எல்லாம் தெரிஞ்சு நான் கோவப்பட்டுட்டேன். சாரிங்க. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். மன்னிச்சிடுன்னு கணவன் மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டேயோ சொல்லாம வாழணும். அதான் வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கைய கடைசி வரைக்கும் நீயும் நானும் வாழணும் அரசி. வாழணும். வாழ்வோம். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எனக்கு ஒன்று தோணுதுமா. என்னப்பா? நீ உங்க அம்மாவை பார்த்து பேசணும். வேண்டாப்பா. ஏம்மா? என்ன பிடிக்கலன்னு சொன்னவங்கள, என்னை பார்த்து பயந்து ஓடினவங்கள நான் இதுக்காக போய் பார்க்கணும்? எப்படி ஒரு விஷயத்தை மறக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எப்படிம்மா முடியும்? உன்னை பெத்த தாய்மா அவங்க. கஷ்டம்தான். நினைக்க நினைக்க எனக்கு அவங்க மேல கோபம் தான் வருதுப்பா. இது நாள் வரைக்கும் நான் யாரையும் மனசார திட்டினதில்லை, சாபம் விட்டதில்லை. நான் அவங்கள தேடி போய்
அவங்க என்கிட்ட உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசுறா. என்னையே அறியாம அவங்க கிட்ட ஏதாவது பேசிடுவேன்னு தோணுதுப்பா. அவங்கள முகத்துக்கு நேரா பார்த்து கோவப்பட்டு அவங்களை திட்டிடுவேன்னு பயமா இருக்குப்பா. நான் கேள்வி கேட்டா அவங்களால பதிலே சொல்ல முடியாது. என்னை பார்த்து பயந்து ஓடுறவங்க கிட்ட நான் போய் என்னப்பா பேச முடியும்? விட்டுருங்கப்பா. இல்லம்மா, இப்போ நீ சொல்றதெல்லாம் நடந்தா ஒருவேளை அவங்க மனசு மாறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. எப்படிப்பா மாறும்? கண்டிப்பா என் மேல இருக்கிற கோவம் அதிகமா தான் ஆகும். ஆயிட்டு போகுது. ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம். நாம எந்த முயற்சி எடுக்கலன்னு ஆயிடக்கூடாதுமா. வா என் கூட வா. எங்கப்பா? நீ வாமா, நான் சொல்றேன். வேண்டப்பா, நான் எங்கேயும் வரல. என்ன வேணா நடக்கட்டும், பாத்துடலாம். நீ வா. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எங்கேயும் வரல. இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத நீ கேக்குற. வா. அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. அப்பா, அப்பா, வேண்டப்பா. ஐயோ அப்பா, நான் அம்மாயி, சொல்றது கேளுங்க. இந்த புள்ளை நிம்மதியாவே இருக்கணும் பட்டியா. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருது. ஏதோ பிரச்சனை வரப்போது போல் இருக்கே. எனக்கு படப்பட இருந்து நாங்க இன்னைக்கு மும்பைக்கு கிளம்புறோம். நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. இன்னைக்கே வா. ஆமாங்க. டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கலையை டிஸ்சார்ஜ் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போறோம். சரி, போறப்ப கோயிலுக்கு போயிட்டு போங்க. அம்மா, ஏம்மா, கோயிலுக்கு போயிட்டு போலாம்ல? கோயிலுக்கு தானே? போலாங்க. நீங்களும் வரீங்களா? நான் வேணா ஆஸ்பத்திரி வரைக்கும் வரேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க. சரி, போலாமா? போலாம். செல்விமா, அவங்க தான்மா எங்கேயோ கிளம்பி போகிறாங்கம்மா. எங்கேன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். இரு. ஏன்பா? சொல்லுங்க சார். செந்தமிழ் அரிசிம்மா எங்கேயோ போகிறாங்களா? எங்கேன்னு தெரியுமா? அம்மா, ஊருக்கு போறாங்களாமா. இப்போ உடனே ஏர்போர்ட்டுக்கு போனா பிடிச்சிடலாம். டிரைவர் வண்டி எடு. அப்பா, வேண்டாப்பா. ஏமா? ஏர்போர்ட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்ப்பா? இல்லம்மா, நம்ம வந்துரோடு பயந்து தான் ஓடுறாங்கம்மா. வேண்டாப்பா, வீட்டுக்கு போலாம். செல்வி, வீட்டுக்கு போலாம்ப்பா. எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட. இந்த ஒரு சந்தோஷத்தையாவது உனக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன்.
நடக்கலையே. ஏமாந்துட்டுமே என்ன கலங்குறீங்களா? நாம ஏமாறல, அவங்க தான் ஏமாந்துட்டு இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் நான் அவங்கள பார்ப்பேன், அவங்க கிட்ட பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். ஹலோ, நான் ருத்ரா பேசுகிறேன். நான் எப்போ வேணால் வருவேன், உனக்கு தெரியாதா? நான் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்கே நடக்கிற எதையும் நீ சரியாக சொல்கிறதில்ல. நான் உன்னை ஒன்னே பார்க்கணும். ஏய் ருத்ரா, எப்போ வந்த? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பற்றி ரொம்ப நல்ல பேர் இருந்தது மேலே, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியும், நான் அதை மறக்கல, அதை தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு தான் இருக்க, ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெத்துன்ற மாதிரில இருக்குது. எவ்வளோ நாள்? வந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்க வேணா? ஜிஜேன்னு ஒருத்தனை நம்பி ஒப்படைச்சேன், அவன் சரியாக ஒர்க் அவுட் பண்ணல. நம்ம வேலையை நல்லவங்கிட்ட கொடுக்கக்கூடாது நல்ல தம்பி. ஜிஜே நல்லவன் இல்லை ருத்ரா, அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்காக ஆண்டவனால் அனுப்பப்பட்டவன். அதனால தான் அவனை செலக்ட் பண்ணேன், அவனை நம்பி இந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சேன். அவன் அது சரியாக செய்யாமல் சொதப்பிட்டான். 143 பேர் செத்து சிக்கல் ஆயிடுச்சு. இப்போ அந்த சிக்கல்லேருந்து அவனை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவனை வெளியே கொண்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட் அவனை வச்சு தான் திருப்பி ஆரம்பிக்கணும். ஏன் அவன் எல்லாம் வேறு யாருமே இல்லையா நாட்டில்? நீ சோம்பேறி ஆகிட்ட. சாரி. நாட்டை நேசிக்கிறனை விட அழிக்கணும்னு நினைக்கிறவன தான் அக்கறை ஜாஸ்தியாக இருக்கணும். மேலே கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்ம இங்கே தொழில் பண்ண வரல, துரோகம் பண்ண வந்திருக்கோம். அதுக்கு நம்பிக்கையாக ஒரு ஆள் வேணும், அதுவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். எனக்கு ஜிஜேவை தவிர வேறு எவனும் கிடைக்கல. கிடைக்கிற அன்னைக்கு ஜிஜேவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பாடு போயிட்டே இருப்பேன். எப்போ கிடைப்பாங்க? இது வரைக்கும் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் ஜிஜே நம்ம லாக்கில் இருக்கான். அவனை சேஃப் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டோன்னா அவனை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், பண்ணுவான். இது வரைக்கும் நீ வந்த வேலையை ஆரம்பிக்கலையா? அதை விட்டு வேறு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க? ஏய், ஆள் ஆரம்பித்தாதான் அக்கு வரைக்கும் போக முடியும். ஆள் ஆரம்பித்தேன், பிரச்சனை வந்திருக்கு, அதை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவை ஆன்சர் இல்லை, சொல்யூஷன் தான். அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணு, அவனை இங்கே வரவே, அவன்கிட்ட பேசு, கரெக்ட் பண்ணு, அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பி. ஓகே ஓகே. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? எடுத்துட்டு வந்துட்டேம்மா. யாரும் இல்லை கூட. இந்தா, இதை பாரு. உன்கிட்ட ஒரு வேலை சொன்னேன், அதுக்கான கூலியும் கொடுத்துட்டேன். இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடந்ததையே நீ மறந்துடணும். சரிங்கம்மா. சரியா? இதை வச்சு என்னம்மா பண்ண போறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரிம்மா, அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கம்மா. வரேன். சரி, போ.
மாமா. ஐயோ, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் உங்க மக மாதிரி. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நானும் சரி உங்க பையனும் சரி உங்களை தெய்வமா மதிக்கிறோம். ஐயோ மாமா. ஹலோ ஹலோ, என்கிட்ட பேசு. ஏன் என்னோட வைஃபை டார்ச்சர் பண்ற? ராஸ்கல். ஹலோ ஹலோ. போனை கட் பண்ணிட்டான். எவ்வளவு நாளா நடக்குது? 2 நாளாங்க ஒரே மெசேஜா வருது. அசிங்க அசிங்க. நீங்களே பாருங்க. எடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஆள் என் அப்பனே கிடையாது. கால் பண்றது, SMS அனுப்புறது கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. போன்ல ரொம்ப மிரட்டுறாரு. அழகழகியா வருது. நீயே பயப்படுற? நீ அழாத. நான் அவனை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கத்தி எடுத்து அவளை குத்துறலான்னு போல இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சரி. போன் எடியா. ஆண்டவர்லிங்கம் போன் எடு. கட் பண்ணிட்டான். பயந்தா கோலி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் இடம் அது? ஏன் இங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? வர வர விசாரணை கமிஷனை விட உங்க டார்ச்சர் அதிகமா இருக்கு. அரசாங்கத்தை விட உங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. அரசாங்கத்தோட நாங்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. வி ஆர் டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்க போனை எதிர்பார்த்து என்னால் பல் தேய்க்க முடியல, பாத்ரூம் போக முடியல சார். எனக்கும் அந்த நிலைமை வந்துடும் போல இருக்கு. விசாரணை கமிஷனில் போய் என்ன சொன்னீங்க? கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். காமெடி பண்ணாதீங்க ஜிஜே, உங்கள் லைஃப் ட்ராஜடி ஆகிடும். உங்கள் ஒய்ஃப் தாமரை ஜெயிலில் போய் பார்க்காம அங்கே ஒரு பொண்ணை பார்த்ததா விசாரணை கமிஷனில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். நான் உங்களை உண்மை எதுவும் சொல்ல சொல்லியே, பொய் தானே சொல்ல சொன்னேன். என் ஒய்ஃபை பார்க்காம நான் மாயாவை பார்த்ததுக்கு அங்கே ஆதாரம் இருக்கு. ஜெயிலர் சொல்லிட்டார் சார். அவர் அப்படி சொல்லியிருக்கும் போது நான் எப்படி மாற்றி சொல்ல முடியும்? இங்கே நின்றுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேளுங்க. அங்கே போய் நின்னா உங்களால் ஒரு பதில் சொல்ல முடியாது. வேற என்ன கேட்டாங்க? எவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிங்க? முன்னுக்கு பின் முரணா எவ்வளோ கேள்விக்கு பதில் சொன்னீங்க? எல்லாத்துக்கும் என்ன சொன்னேன்னு சொன்னவங்க உங்களுக்கு அதையும் சொல்லியிருக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களா? தெரியும். நாம் எக்ஸாம் எழுதுறதோட அடுத்தவங்களை எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுற டென்ஷன் இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய டென்ஷன். வேறு ஏதாவது கேட்டாங்களா? சார் இந்த பாருங்க, அவங்கள கூட டீல் பண்ணலாம், உங்களை என்னால் டீல் பண்ண முடியல சார். உங்கள் கேள்விக்கெல்லாம் என்னால், நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா நான் கேட்பேன் ஜிஜே. அங்கே கேள்வி கேட்குறவனுக்கு அது கடமை. இங்கே எனக்கு என் உயிர், என் உரிமை. என்னை பற்றி ஏதாவது சொன்னீங்களா? இல்லை. ஏன் கேட்கல, சொல்லலை. கேட்டிருந்தா சொல்லியிருப்பீங்க. மிஸ்டர் நல்ல தம்பி. மிஸ்டர் ஜிஜே,
விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. விசாரணை கமிஷன் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறேன், என்னால் முடியும். என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாதீங்க, எதையும் சொல்லாதீங்க. ஆனா கேள்வி மட்டும் நோண்டி நோண்டி கேளுங்க. கேட்பேன். நான் எப்போ கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்களே என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் செல்வியை? சார், செல்வியை நான் கொலை பண்ணியிருப்பேன். அவளுக்கு ஆயுசு கட்டி தப்பிச்சுக்கிட்டான். உங்கள் ஆயுசு கெட்டியாக இருக்கணும்ல ஜிஜே? ஏன் சார் இப்படி எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? என்ன ஆயிடுச்சு? உங்களை யாராவது ப்ரெஷர் பண்றாங்களா? சொல்லுங்க, நான் வேணா பேசுறேன். நீங்கள் யார்ட்டையும் பேச தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அடுத்த ப்ராஜெக்ட் 100 crores நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணுறோம். போன ப்ராஜெக்டில் வந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த ப்ராஜெக்டில் வராது. நீங்கள் எங்கே இருக்கீங்க கூட யாருக்கும் தெரியாது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்களும் எங்களை மாதிரி ஆகிடுவீங்க. உடனே பண்ணுறோம். ஆரம்பிச்சிடலாமா? என்ன ப்ராஜெக்ட்? உங்களை நான் சந்தனமாக வைக்க சொல்ல போகிறேன். 100 கோடினா புரிஞ்சுக்க வேணாமா ஜிஜே? கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்காது. போன தடவை நீங்கள் பண்ணது வெறும் சாம்பிள். இதுதான் மெயின். பண்ணுறோம், பரபரப்பாகிறோம், பந்தாடுறோம், ஜெயிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே? என்ன பண்ண போகிறோம்? பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தலைகால் புரியாமல் சொல்கிறது, அதுக்கெல்லாம் நான் தலையாட்டணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தீங்க ஜிஜே. இப்போ மட்டும் என்ன திடீர்னு? அப்படியே இருங்க, அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும். என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க. போதும் சார், போதும். இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும். அது எனக்கு போதும். வெளியே வந்தால் போதும். நடக்கிறதுலாம் உங்கள் விருப்பத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஜிஜே? எங்கள் விருப்பப்படி நடக்குது. நாங்கள் இயக்கிற கருவி நீங்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் எங்கள் கண்ட்ரோலில் இருக்க ரோபோ நீங்கள். கட் தட் கிராப் மேன். இஷ்டத்துக்கு பேசிட்டே போவீங்களா? உங்கள் கண்ட்ரோலில் நான் இருக்கேனா? அது நடக்காது, என்னைக்கு நடக்காது. ஒரு நிமிஷம் கூட உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது ஜிஜே. இப்போ மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி தானே இருக்கேன். பயமா இல்லையா ஜிஜே உங்களுக்கு? எதுக்கு சார் பயப்படணும்? நான் உங்களை மீட் பண்ணேன், ஐடியா கேட்டேன், பிஸ்னஸுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்க, பணம் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? இப்போ இருக்க ஒரு சின்ன பிரச்சனை, ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட். யூ டோன்ட் வரி அபவுட் இட். என்ன நீங்கள் விட்டுருங்க. அதான் நான் உங்ககிட்ட கேட்குறது. விட்டுட்டு ஜஸ்ட் கோ அவே. வேணாம் ஜிஜே. என்ன பண்ணுவீங்க? எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது ஜிஜே. தெரிய வேண்டாம். கஷ்டப்படுவீங்க. பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். மோதாதீங்க ஜிஜே. மோதுவேன் சார். டார்ச்சர். See, I don't want to have anything from you from now forever. இனிமே என் லைஃப்ல குறுக்க வராதீங்க. I warn you. இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை மீட் பண்ணதை மறந்துடுறேன். You also forget that. Okay? Goodbye. யார் அவன் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். நீ அவனை மிரட்டுறான், நீ சேலஞ்ச் பண்ணுற, அவன் சேலஞ்ச் பண்ணுறான். தப்பாக இருக்கே. எப்போவுமே நம்ம எதிரில் இருக்கணும், கெஞ்ச விடணும், மிஞ்ச விடக்கூடாது. விட்டுட்டேன். நம்மளோட ஒரு பக்கம் தான் அவனுக்கு தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. தெரிய வைக்கிறேன். அடுத்த தடவை நம்ம அவனை பார்க்கும்போது அவன் நம்ம கடுமையாக இருக்கணும். இருப்பான். ஐயா, அமரையா வந்திருக்காங்க. அண்ணே, வாடா வாடா வாடா. நல்லா இருக்கியாடா ஐயா? ஏதாவது சாப்பிட்டியா? என்னமோடா, இப்போ அது அப்ப நல்லவங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? அது போதும்டா எனக்கு. ஏய், ஏன்டா அப்பா கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்ட? ஏன் அப்படிலாம் பேசுன? உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேன்? நீ ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அனுப்பிச்சேன். நீ நினைச்சதெல்லாம் அப்பா செஞ்சு கொடுத்துருக்கேன்டா. என் புள்ள நல்லா வரணும் அப்படின்னு திருட நான் பாடுபட்டேன். என்ன போய் சரிடா,
நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் விதி. இனிமேல் நமக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாதுடா. இப்ப நமக்குள்ள இந்த பிரிவு வந்ததுக்கு காரணமே உன் பொண்டாட்டி தான். அவளை துரத்தி விட்டுறா. துரத்தி விட்டுட்டா உங்க எண்ணம் ஈஸியா நிறைவேறும் இல்லையா? யோ, வாயில கெட்ட கெட்ட வார்த்தை வருதியா? ஒரு அப்ப புள்ளைக்கு தெய்வம் குரு, அதே மாதிரி தானே உன்னை நான் நினைச்சேன். உன்னையா? என்னப்பா வா போன்னு மரியாதை? உனக்கு என்னையோ மரியாதை? பொல்லாத மரியாதை. வெளிவேஷம் போடுற நீ வேண்டாம் தானே நான் தூரம் இருக்கேன். ஏன் என்ன தொலை பண்ற? டேய், எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்கடா. ஹேய், போ வேண்டாம். ஏன் மானம் போயிடுன்னு பயமா இருக்கா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஏது என் மான ரோஷம் எல்லாம்? வேண்டாம். ஏதோ புள்ள தப்பு பண்ணிட்டான். அப்பனை தேடி வீட்டுக்கு வந்திருக்கான். நீ பண்ண தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சிடலான்னு நினைச்சேன். ரொம்ப குத்துறடா, தாங்க முடியல. தப்பு பண்ணது நீ என்ன மன்னிக்கிறேன்னு சொல்றியா? நீ பண்ணிருக்கிற தப்பு யாரையோ மன்னிக்கிறது? நான் உன்னை மன்னிக்க வரல, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். உன்னை வார்ன் பண்ண வந்திருக்கேன். இப்ப வார்ன் பண்ற அளவுக்கு நான் என்னையா தப்பு பண்ண? என்ன பண்ணனா? என்னையோ பண்ணல. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத. சுத்தி வளைக்காம நேரடியா கேளு. நான் என்ன செஞ்சேன்? உன் போன்ல இருந்து என் வைஃபுக்கு டபுள் மீனிங் மெசேஜ் அனுப்பல? நானா? போன் பண்ணி அவகிட்ட அசிங்க அசிங்கமா பேசல? நான் போன் பண்ணப்போ நீ போனை ஆஃப் பண்ணல? என்னப்பா என்னென்னமோ பேசுற? மறுபடியும் மறுபடியும் நடிக்காத. நீ நல்லா நடிப்ப எனக்கு தெரியும். ஆனா என் முன்னாடி நடிக்காத. உங்ககிட்ட நான் எதுக்கே நடிக்கணும்? நான் மெசேஜ் கொடுக்கல, நான் போன் பண்ணல. நீ போன் பண்ணும்போது நான் போனை ஆஃப் பண்ணவும் இல்லை. எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிருக்கா. யார் யாரு? வேற யாரு? அந்த வேண்டாம் வேண்டாம். ஏதோ ஒரு பேர் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காத. என்கிட்ட கையும் களவும் மாட்டிக்கிட்டு பிறகு சமாளிக்கிறியா? உன் பின்னாடி அப்பா அப்பான்னு தெரிஞ்சதை நினைச்சு வெக்கப்படுறேன். இன்னும் என்னைய சொல்ல போற? போன் காணாம போச்சுன்னு சொல்ல போறியா? போன் காணாம போச்சுன்னு சொல்ல போறியா? நீ நம்பினாலும் நம்பலைனாலும் உண்மை அதான் ஐயா. என் போன் நேத்திக்கே காணாம போச்சு. நான் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கேன். நீ வேணா அங்க போய் கேட்டுப்பாரு. எதுக்கு போய் கேட்கணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு சாதகமா சொல்ல வைக்கனால முடியாதே என்ன? வேண்டாம். இனிமே விளையாடாத. ஆண்டவர் லிங்கம், என்ன சமாதானப்படுத்த நீ எந்த வழியில வந்தாலும் எனக்கு உண்மையான கோவம் தான் வரும். விட்டுரு, இதோட விட்டுரு. நீ பண்ண பாவத்தை நான் மறந்துடுறேன். இனிமே என்ன தொந்தரவு பண்ணுன ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குதுடா. செல்வி அவ குடும்பத்தை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சேன். இப்போ என் பிள்ளை என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவான் போல் இருக்கு. ஏன் விரல் எடுத்து என் கண்ணையே குத்தணும்னு ஐடியா போடுறாங்களா? விட மாட்டேன்டா.
அது யாரா இருந்தாலும் விட மாட்டேன்டா. ஹலோ, என்ன ஜிஜே, வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டல, இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு? இது பார், இனிமே நீ யாரோ நான் யாரோ என்ன விட்டுரு. உங்களை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது ஜிஜே. நீங்கள் பிடிச்சிருக்கிறது புலிவால். அப்படி எப்படி உங்களை ஈஸியாக விட முடியும்? அதான் நான் விட்டு தொலைச்சிட்டேனேயா. எனக்கு நிம்மதி வேணும். நீ சொல்றத நான் கேட்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஜிஜே, இப்போவும் நீங்கள் என் கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க தெரியுமா? நான் யார் கண்ட்ரோல்லையும் இல்லை. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் பவர் கட் ஆயிருக்குமே, கொஞ்சம் பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.